இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. போன வாரத்திலும் நான் உங்களோடு கூட பேசினதான வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. Praise the Lord. சிலுவையின் பக்கமாய் நின்ற சீமோனை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில இருந்து போன வாரத்தில இந்த மகிமையான சிலுவையின் 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாய் நின்ற இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சிலுவையிலே நின்ற இன்னொரு மனிதனை உங்களுக்கு நான் வேதத்தில் இருந்து அடையாளம் காட்ட விரும்புகிறேன். சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57 வாசி. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை வாசிக்கும் போது சிலுவையின் பாடுகளை இயற்கைகளினாலே தாங்க முடியவில்லை. அதான் அம்மா வாசிச்சாங்க. அது இன்னொரு வாசிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையின் பாடு மரணங்களை பூமியானது பார்க்க முடியவில்லை. அவர் உண்டாக்கின பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதையா. அப்படி என்றால் அவர் அந்த சிலுவையின் பாடு மரணங்களை இயற்கைகளினாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடுத்து வாசிக்கலாம். கண்மலைகள் பிளந்தது. மலை பழகுமாயா? கல்வாரி அன்பு, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட கண்மலை. அருமையான சூரியன் வெளிச்சம் கொடுக்காதபடி அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? சூரியன் வெளிச்சம் கொடுக்காதபடி 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கிலும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியனாலே வெளிச்சம் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது காட்சியை அது பார்க்க விரும்பவில்லை. ஆமென். இருளாய் போய்விட்டது. ஆமென். இந்த கொடூர சிலுவை அன்றைக்குதான் போன வாரத்துல ஒரு மனுஷன் நின்றான். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்க ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். குருடன் பார்வையடைந்தான், சப்பாடி நடந்தான், ஊமை பேசினான், பாடையிலே படுத்திருந்த மரித்த மனிதன் உயிரோடு கூட எழும்பினான். எருசலேம் முழுவதும் பிரசங்கம் கேட்க போன 5000 பேர் நல்ல சாப்பிட்டார்கள் அப்பமும் மீனும். எருசலேமிலே 3.5 வருஷ ஊழியத்தில பூமியிலே எந்த பட்டணத்திலும் செய்யப்படாத, பூமியிலே எந்த பகுதியிலும் நடக்காத அற்புதங்கள் எருசலேமிலே நடந்தது. ஆனால் ஒருவனும் சிலுவை அண்டைக்கு போகவில்லை. எத்தனையோ சபைகளிலே அவர் பிரசங்கித்தார், கடற்கரை ஓரமாய் பிரசங்கித்தார், மலைகளிலே பிரசங்கித்தார். ஆனாலும் அதிலே ஒருவனும் சிலுவை அண்டைக்கு போகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பூட்டப்பட்ட அறைக்கு போனார்கள். சீஷர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆயினும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். வலையை விட்டு ஓடி வந்தவன் சிலுவையை பார்த்தவனே சருமையான ஓடுகிறான். ஏனென்றால் அவ்வளவு கொடுமையான ஒரு இடம் சிலுவை.
ஒரு வேலைக்கார பெண் சொல்லுகிறாள், நீ அவரோடு கூட இருந்ததாக நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறாள். அதற்கு அவன் சொல்லுகிறான், 3 முறை அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு பூட்டப்பட்ட அறையை தெரிந்து கொண்டு அங்கே பதுங்கி இருக்கிறார்கள். யாராவது நம்மை பார்த்துவிட்டால், யாராவது நம்ம இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மையும் அந்த சிலுவையில அடித்து விடுவார்கள் என்று ஒரு பூட்டப்பட்ட அறையை தெரிந்து கொண்டார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, அவ்வளவு கொடுமையானது. ஒருவன் 30 வெள்ளிக்காசுக்காக அருமையான இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஆனால் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட காட்சியை அவன் பார்த்தபோது அவன் இருதயம் நொறுங்கி போனது, அவன் ஆவி நொறுங்கி போனது. எனக்கு தண்டனையை நானே கொடுக்கிறேன், எனக்கு நான் கொடுக்கிற தண்டனை. அவன் தூக்கிலே தொங்கினான். அருமையான அவன் தூக்கிலே தொங்கி அவன் வயறு வெடித்து மறித்து போனான். அவன் நிலம் இன்றைக்கும் எருசலேமில் இருக்கிறான். அந்த காட்சியை ஒரு மனுஷன் பார்க்க முடியாதபடி அவ்வளவு அருமையான கொடுமையான காட்சி. ரோமன் காத்தலிக்ல கர்தினால் என்ற ஒரு பதவி இருக்கிறது. அடுத்தது அவங்க போப்பாவாம். அந்த கர்தினால் என்ற ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார். என்ன வார்த்தை எழுதியிருக்கிறார் என்றால், முள் அடிக்கப்பட்ட போது, தலையில அடிக்கப்பட்ட போது கண்கள் வழியாக வெளியே வந்தது என்று அவர் எழுதுகிறார். அவ்வளவு கொடுமையான ஒரு அருமையான சிலுவை கொடூரம். எந்த குற்றவாளிகளுக்கும் இவ்வளவான ஒரு தண்டனை கொடுக்கப்படவில்லை. அவனை பிடிப்பார்கள், சிலுவையில் அடிப்பார்கள், அவன் மடித்து போவான். அவனை பறவைகள் சென்று போக மீறி இருக்கிற எலும்புகளை போர் சேவர்கள் அங்கே ஒரு குழியை தோண்டி புதைத்து விடுவார்கள். அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையிலே முள்முடி கிரீடத்தை வைத்தார்கள், காரி துப்பினார்கள், சூட்டிலே அடித்தார்கள், கண்களை கட்டி சொன்னார்கள், யார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று நீ சொல்லும் என்று காட்டார்கள். வழியெல்லாம் ரோம போர் சேவகர்கள் ஒரு சிலுவையை, அந்த சிலுவையை சுமக்க வைத்து சவுக்கையினால் அடித்துக் கொண்டே போனார்கள். சீமோன், அவனுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் ஒரு நாளும் இயேசுவை பார்த்ததும் இல்லை. முப்பிதாவாகிய தேவனை ஆராதித்து அவன் போகிற வழியில இந்த காட்சியை பார்த்தான். அவன் இருதயம் இரக்கமுள்ள ஒரு இருதயம். அவன் பார்த்த, ஐயோ, இந்த மனிதனை இப்படி அடித்துக் கொண்டு போகிறாரே, இவர் எந்த தவறும் செய்தது போல் அவருடைய முகத்திலே அப்படி எந்த காட்சியும் இல்லையே என்று ரோம போர் சேவர்கள் ஏன் இவரை அடிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு கீழே விழுந்தார். அந்த சிலுவையை இவன் சுமக்க தன்னை ஒப்புக் கொடுத்தான். இவன் அந்த சிலுவையை சுமந்தான். அந்த சிலுவையிலே இருக்கிற மகா பெரிய பாக்கியம் அருமையான, நான் போன வாரத்திலே பேசினேன். அது மாத்திரமல்ல, இந்த சிலுவையை சுமந்ததுனால இவன் தேசத்திலே இவன் குடும்பம் உயர்த்தப்பட்டது. ஆமென். ராஜாவின் அவையிலே அவனுடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தார்கள். தேசத்திலே தெரியாதவன் இவனை யாரும் இல்லை. இந்த பரிசுத்த வேத புத்தகத்திலும் இவனுடைய பெயரை தேவன் மறக்காமல் எழுதி வைத்திருக்கிறான். ஆமென். இரண்டாவது ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, சிலுவை அண்டையில என்ற மனிதன். ஒரு சில வசனங்களோடு கூட சிலுவையை பார்க்கலாம், வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். வாரினால் அடிச்சு, வாரினா நீங்க தொடப்பம் அல்ல, அந்த சவுக்கையில கீழ்பகுதியில கொக்கி போன்ற மீன் பிடிக்கிற கொக்கிகள் போன்றிருக்கும். அதை இப்படி அடிச்சு இழுத்தால் அவருடைய சரீரம் அத படச்சாலையை போல
அவர் சரீரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அருமையானவர்களே, அதை அடித்து இழுக்கும் போது என்ன நடக்கும் என்றால், சரீரத்துக்குள்ளே போய் அது புகுந்து அந்த சதையை கிழித்துக் கொண்டே வரும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இயேசு சிலுவையில அனுபவித்தார். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39-40 வாசிக்கலாம். அவரை வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஜனங்கள் எவ்வளவு கடினமான இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 40 வருஷமா இவர்களிடத்திலே நான் உலாவினேன், இவர்கள் வழுகி போகிற ஜனங்கள். ஒருவர் சிலுவையில அடிக்கப்படுகிறார், ஒரு இறக்கம்ல அவரை பரியாசம் பண்ணால இன்னைக்கு வரையில் இஸ்ரவேல ரத்தம் சிந்தப்படுது. 2000 வருஷமா. நான் சொல்லல, இஸ்ரவேலை குறித்து ஒரு புக் எழுதுகிறார் ஒருத்தர். இஸ்ரவேல் மேல் இருக்கிற சாபம் ஏன் இன்னும் உடைக்கப்படவில்லை என்றால், அருமையான அவங்க சொன்னாங்களா, இந்த இரத்தப்பழி எங்க மேல வரட்டும் சொன்னாங்க. இன்றைக்கு வரையிலும் அருமையான இஸ்ரவேலிலே குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு வரையிலும் ஜனங்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீங்க எல்லா தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், அலறுகிறார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இறங்கி வா என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். சரி, அவங்கதான் பரியாசம் பண்ணானா, கள்ளம் பரியாசம் பண்றாயா? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இவனே கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அவனையும் சிலுவையில தான் வச்சுக்கிறாங்க. பலி ஒரு பக்கம் இருக்குது, அங்க இருந்து அவன் நிந்திக்கிறான், உன்னையும் நீ ரட்சித்து என்னையும் ரட்சின்னு பரியாசம் பண்றான். சரி, அவங்கதான் பரியாசம் பண்றாங்க. இன்னும் பாருங்க, பிரதான ஆசாரியர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கலாம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். பாருங்கயா, ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே சொல்லுகிறான், அவருடைய பாடுகளை விவரித்து சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகளை எழுதுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே பார்க்கிறார். இயேசு அனுபவிக்கிறதான சித்திரவதையை அவர் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னே தீர்க்கதரிசியாய் இருந்தவர். கிமுல இருந்தவர். கிபியில அருமையான பிறக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சிலுவை அண்டையிலேதான் அரிமத்திய ஊரானாகிய சீசன். மறுபடியும் நீங்கள் அந்த பகுதிக்கு வாருங்கள். போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு எனும் பேர் கொண்டு இவனை குறித்து என்ன எழுதப்படுது? ரகசிய சீஷன் என்றுதானே எழுதப்பட்டிருக்கிறது. அரிமத்திய ஊரானாகிய
இந்த யோசேப்பு இப்ப ரகசிய சீசன் அல்ல, வெளிப்படையாய் அவனை எல்லாரும் வெளிப்படையான ஒரு சீசனாய் மாறிவிட்டான். ஆமென். மேன்மையான சீசனாய் மாறிவிட்டான். சிலுவை அண்டையில நின்றபோது ஒருவனும் பார்க்காத ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். இவனை எந்த கூட்டத்திலும் பார்க்கவில்லை. பேதுருவை ஆயினும் அவங்க சொன்னாங்க, இவன் அவன் கூட இருந்தது போல இருக்கிறது, அவர் கூட இருந்தது போல இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனா இவன் எந்த கூட்டத்திலும் யாரும் பார்த்ததில்ல, எந்த பிரசங்கத்துக்கும் இவன் போனதில்ல, எந்த இடத்துக்கும் இவன் போனதில்லையா. ஆனா இப்ப இவன் சிலுவை அண்டையில நின்று கொண்டிருக்கிறான். இந்த சிலுவை கர்த்தருடைய ஊழியத்தை காட்டுகிறது. இந்த சிலுவை கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. ஏனென்றால் அருமையான என் சரீரத்திலே நான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என் சரீரத்திலே நான் அவைகளை என்ன செய்கிறேன்? அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய இந்த வசனத்தை அருமையான இயேசுநாதருடைய பாடு பூரணமானது. 24 அதை யாரும் இன்னொருவர் சுமக்க முடியாது. ஆனா பவுல் எழுதுறாரு, அவருடைய குறைவானதை என் சரீரத்திலே சுமக்கிறேன் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? ஒரு கேள்வி வருகிறது. அவருக்கு பின்னே சபை வந்ததுனால அந்த சபையிலே அவர் மாம்சத்திலே இல்லை. ஆகவே சபைக்காக அவர் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனாலே இப்படி அவர் எழுதுகிறார். புரிகிறதா? நான் நிறைய தடவை இந்த கொஸ்டின் என கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் சிலுவையில மனிதனுக்காய் செய்த எல்லாவற்றையும் பூரணமாய் செய்தார். அதுல எந்த குறைவும் இல்லை. அப்ப பவுல் இப்படி எழுதுகிறாரே, அவர் சபைக்காய் பிற்காலங்களிலே தன் சரீரத்திலே பாடுபட்டார். ஆமென். ஆகவே அவரோடு கூட அவரை இணைத்து அவர் பேசுகிறார். ஏன்னா கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று எழுதுகிறார். பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்று. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, இந்த கால வேளையில இந்த மேன்மையான இடத்துல இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு நின்றார். வனாந்திரத்தில பிரயாணம் பண்ணினவர்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான ஜனங்கள் பிரயாணம் பண்ணினார், பாடல் பாடினார்கள், ஆடல் எல்லாம் நடந்து செங்கடல் 2ஆய் பிளக்கும் போது ஆடினார்கள். ஆனால் வனாந்திரத்தை அவர்கள் சந்திக்கும் போது முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்தை சந்திக்கும் போது அவர்கள் உட்கார்ந்து விளையாடினார்கள். பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் கடந்து போகும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அக்கினி 7 மடங்கு எரிகிறது. சிங்கத்துக்கு பக்கத்திலே தானியேல் உட்கார்ந்திருக்கிறான். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் நாம் நினைத்தபடி அல்ல. சூழ்நிலைகள் எல்லாம் நாம் யோசித்தபடி அல்ல. எல்லாம் மாறாயிருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அங்கே நில்லுங்கள், அங்கே கர்த்தரை ஆராதியுங்கள், அங்கே கர்த்தரை துதியுங்கள், அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அங்கே கர்த்தரை கனப்படுத்துங்கள். 4வது ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பு குழியிலே இருக்கிறார், தேவனும் அங்கே இருக்கிறார். ஆமென். ஆமென். சிறைச்சாலையில் 2 முறை விற்கப்பட்டான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். போத்திபாருடைய மனைவியினாலே கேவலப்படுத்தப்பட்டான். அருமையான இப்பொழுது சிறையிலே இருக்கிறான். அவன் முறுமுறுக்கவில்லை. ஒன்றை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். தேவன் அறியாமல் இந்த பாதையிலே நான் கடந்து வர மாட்டேன். மேன்மையை எல்லாருக்கும் அனுபவிக்க வேண்டும். என் பிள்ளைக்கு மேன்மையா, என் பிள்ளை மேன்மையா இருக்க வேண்டும். என் குடும்பம் மேன்மையா இருக்க வேண்டும். நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். எங்களுக்கு சிறந்த வாசல் உண்டாக வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. தேவனும் உங்களை உயர்த்த ஆசையாய் தான் இருக்கிறார். ஆனால் அருமையான
கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியில, தேவன் உங்களுக்கு உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தில, தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற தீர்மானத்தில நீங்கள் நடந்து போவீர்களானால் மகிமையை பார்க்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கேதான் நிற்க வேண்டும். அரிமத்திய ஊரானாய யோசேப்பு அவன் சிலுவை அண்டைக்கு நின்றதுனால அவனை நான் மேன்மையான சீசன் என்று அழைக்கிறேன். ஆமென். மகிமையான சீசன் என்று அழைக்கிறேன். விசேஷமான சீசன் என்று அழைக்கிறேன். யாரும் நிற்க முடியாத இடத்துல அவன் நின்றதுனால அவன் மேன்மையான சீசன். ஆமென். யாரும் நிற்க முடியாது. பாட்டெல்லாம் பாடலாம், மியூசிக் வாசிக்கலாம், கை தட்டலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில நிறையலாம், தெற்கு தரிசனம் சொல்லலாம், சுகமாக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா சிலுவையில நிற்க முடியுமா? சிலுவையில நிற்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்லையா. அதற்கு விசேஷமான கிருபை வேணும், விசேஷமான அபிஷேகம் வேணும், விசேஷமான அழைப்பு வேணும், விசேஷமான அருமையான நன்மை உண்டாக வேண்டும். நம்ம நேசித்தவர்கள் கல்லறையிலே நின்று நாம் அழுதிருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம், சத்தமிட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை நாம் குற்றப்படுத்தவில்லை, இயேசுவை குற்றப்படுத்தவில்லை. இரண்டாவது, இந்த மேன்மையான சீசன் அரிமத்திய ஊரானாய யோசேப்பு இரண்டாவது இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். இரண்டாவது இடம் பிலாத்தின் இடத்திலே. அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலாத்தின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்தின் இடத்திலே போய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்டான். கேட்க முடியுமாயா? பிரதான ஆசாரியன் எதிர்ப்பாயிருக்கிறான், பரிசேயன் அருமையான வேதபாரகன் எதிர்ப்பாயிருக்கிறான், அந்த தேசத்தின் பெரிய மனிதர்களாயிருக்கிற மூப்பர்கள் எதிர்ப்பாயிருக்கிறார்கள், ஜனங்கள் பிரதான ஆசாரியன் பக்கம் நிற்கிறார்கள். எல்லாரும் ஒரு கூட்டம் பயந்து ஓடுகிறது. பிலாத்தின் இடத்திலே போய் கேட்க அவன் யோசித்து, மனைவி புருஷன் அவனுடைய மனைவி பிள்ளைங்க ஒத்திருப்பாங்களா? சமுதாயம் ஒத்திருக்குமா? நீங்க போகாதீங்க பிரதர், உங்களை சிலுவையிலே அடித்து விடுவார்கள், எங்களுக்கு யார் உண்டு? மனைவி கேட்டுப்பா, நான் விதவையா போணுமா? நீ போய் அடிக்க ஒன்னு அடிச்சு கொல்லுவாங்க, அதை என் கண்ணால பாக்கணுமா? இப்படிலாம் சொல்லி அழுதிருப்பாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இவனை ஒரு பக்கம் போராட்டம், நான் பாடு அனுபவிக்கிற இடத்திற்கு அருமையான யாரும் வரமாட்டார்கள். ஊழியம் சுகமான ஊழியம், ஆசீர்வாதமான ஊழியம், பணம் இருக்கிற ஊழியம், சொத்து இருக்கிற ஊழியம் எல்லாரும் செய்வார்கள். ஆனால் பாடுகளின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பசியின் மத்தியில, தாகத்தின் மத்தியில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் மனுஷனுக்கும் தூதனுக்கும் வேடிக்கையான, எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கும் கந்தையுமான, என்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் கமாலையின் கீழிருந்து படித்த பெரிய பட்டதாரி, ஆனால் இப்பொழுது கேவலத்தை அனுபவிக்கிறேன், பாடுகளை அனுபவிக்கிறேன். சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தவன் இப்பொழுது நான் சபையை கட்டும்படியாய் எழுப்பியிருக்கிறேன். என்னை கொல்லும்படியாய் ஜனங்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆமென். ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். அவன் சொல்றான், ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் சொல்றான். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த இடத்துலதான் இயேசுவை பின்பற்று. சில வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதை என்ன
என்னாச்சு? அது பறவைகள் வந்து தின்னு போச்சு. முட்களிலே விதைக்கப்பட்ட விதை கொஞ்ச நாள் வளர்ந்துச்சு, முள்ளு வந்து அதை குத்தி அது பட்டு போச்சு. பாறையிலே விதைக்கப்பட்டது கொஞ்ச நாள் வளர்ந்துச்சு, வேர் உள்ள போக போக அதுக்கு உரமும் தண்ணியும் கிடைக்கல, பட்டு போச்சு. ஆனா நல்ல நிலத்திலே விதைத்த விதை அது 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. விசுவாசம் பலன் கொடுக்கிற விசுவாசமா இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை பேசப்படுகிற நம்பிக்கையா இருக்க வேண்டும். உன் ஆராதனை பலனுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் அருமையான மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இது யாரு ரட்சிக்க விரும்பினாங்க? யாராவது சொல்ல முடியுமா? வேதத்துல ஜீவனை ரட்சிக்க விரும்பினவன் தான் லோத்து. ஆமென். ஆபிரகாம் கல்வாரி சிலுவையை தரிசிக்கவோ, கல்வாரி சிலுவையை பார்க்கவோ, கல்வாரி சிலுவை சத்தியங்களை காட்டவோ இல்லை. பிரமாணமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஊரை விட்டான், உறவுகளை விட்டான், தேசத்தை விட்டான், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது புறப்பட்டு போனான். லோத்துவும் வந்தான். ஆனால் எப்பொழுது அவன் சோதோம் குமாரா பட்டணத்தை பார்த்தானோ அப்பொழுதே அவன் தரிசனத்தை இழந்து விட்டான், அவன் கிருபையை இழந்து விட்டான், அவன் அழைப்பை நஷ்டப்படுத்தி விட்டான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாயிருக்கிற கானான் தேசத்தை அவன் நஷ்டப்படுத்தி விட்டான். ஆபிரகாமின் விசுவாசத்தின் தகப்பனை விட்டு விட்டான். தரிசனம் உள்ளவன், ஜெபவீரன், அருமையான ஆபிரகாம் சாதாரணமான மனிதன் அல்ல. அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் செய்ய தைரியமாய் இருக்கிற மனுஷன். தன் சொந்த பிள்ளை என்று பாராமல் பலிபீடத்திலே பலி செலுத்தும்படியாய் போனான். அப்படிப்பட்ட மனுஷன். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாய் பிலாத்தினிடத்திலே போனான். இவன் பெரிய மனுஷன், பணக்காரன். நல்ல புரிஞ்சுங்க, இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா பிலாத்தை நீங்கள் சாதாரண மக்கள் பார்க்க முடியாது. தேசத்தை பெரிய மனுஷன் பிலாத்து. அரிமத்திய ஊரான யோசேப்பு வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவனை உள்ளே வர சொல்லுங்கள் என்று கேட்டான். என்ன காரியமாய் நீ வந்திருக்கிறாய் என்று கேட்டவுடனே பிலாத்துவே நடுங்கி போனான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணும்படி வந்திருக்கிறேன். பிலாத்துக்கு அந்த தைரியம் இல்லை. அவன் ஜட்ஜ்மெண்ட் தோத்த இடம் பிலாத்து இந்த ஒரு இடம்தான். அவன் கையை தண்ணீரினாலே கழுவினான். சரித்திரத்திலே போய் நீங்கள் பிலாத்தை அவனுடைய சரித்திரம், அவனுடைய முடிவை போய் பார்த்தால் இந்த தண்ணி எங்கெல்லாம் பட்டுச்சோ அங்கெல்லாம் குஷ்டம் வந்து போச்சு. அவன் எந்த ஆட்சியை தக்க வைக்க விரும்பினானோ, எந்த ஜனங்களை பிரியப்படுத்த விரும்பினானோ அந்த ஜனங்களே அவனை பாளையத்துக்கு புறம்பாக அருமையான குஷ்டரோகி தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. அந்த நாட்களின் சட்டம், குஷ்டரோகி தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. அவன் தேசத்துக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். பிலாத்து தேசத்துக்கு வெளியே இருந்து அருமையான வாழ்நாளெல்லாம் இருந்து மரித்து போனான் என்று சரித்திரம் சொல்லுகிறார். இவனுக்கு ஆச்சரியம். நானே பயந்து நடுங்கி ஜட்ஜ்மெண்ட மாத்திட்டேன், நீ போய் அவன் சரீரத்தை கேட்கிறியா? இதை பிரதான ஆச்சாரியன் கேட்டாலோ, மக்கள் கேட்டாலோ, வேதபாரகன் கேட்டாலோ, மூப்பன் கேட்டாலோ உன்னை கொண்டு போடுவார்களே. கொன்றாலும் பரவாயில்லை, இயேசுவின் சரீரத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். மூன்றாவது இடத்துக்கு நேராக நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். மூன்றாவது இடம் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்த்ததான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மனையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே, ஐயா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை மற்ற மனிதர்கள் சாகிறது போல
மற்ற மனிதனுடைய சரீரத்தை கழுகுகள் வந்து தின்று அந்த எலும்புகளை போட்டுக்கொண்டு போகிறது போல இயேசுவின் சரீரத்தை அவன் விட மனதில் ஆமென். அதை ஹல்லேலூயா. அவன் கனப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, இந்த விலையேற பெற்ற தைல குப்பியை அதை எடுத்து வாசிக்கலாம். விலையேற பெற்ற தைல குப்பியை உடைத்து அவர் பாதத்திலே ஊற்றி தன் தலைமயிரினால் அதை துடைத்தார். அவன் சீமோன் சொல்றான், அந்த குஷ்டரோகி வீட்டுல சாப்பிட போகும்போது, நான் இந்நேரம் வரையிலும் அருமையானவளே, நீ அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய ஆ ஆ ஆ என்னிடத்துல நற்கரியை செய்திருக்கிறாய். சரித்திரர்கள் எப்போதும் இடத்தில் இருக்கிறார்கள். உமக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். உலகத்திலே எந்த கண்டத்திலே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும். ஐயா, நீ ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்தா, நீ ஒரு சின்ன கிராமத்துல கூட இருக்கலாம், ஒரு சின்ன வீட்டுல கூட இருக்கலாம், நீங்க படிக்காத ஆளா இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம். ஆனா கர்த்தருக்காய் நீங்கள் அந்த கிராமத்திலே செய்த கிரியைகள், கர்த்தருக்காய் நீங்கள் பட்ட பாடுகள், கர்த்தருக்காக நீங்கள் செய்த காரியங்களை ஒன்றையும் தேவன் மறக்க மாட்டார். முதல் மனிதன் கர்த்தரை ஆராதிக்க போகும்போது காணிக்கை செலுத்தினதை விசுவாச பட்டியலிலே ஆபேலை பற்றி கர்த்தர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். ஒரு தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த அரிமத்திய ஊரானாய் யோசேப்பு செய்தான். யார் செய்ய வேண்டும்? 3 வருஷம் ஊழியத்தில் இருந்தவர்கள் செய்ய வேண்டும். அங்கே எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கிறது. 100க்கு அதிபதி எங்கே? குஷ்டரோகி எங்கே? மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பினவன் எங்கே? ஒருவனையும் காணும். அடக்கம் பண்ற இடத்துல இவனும் இவனுடைய வேலைக்காரர்களும் மாத்திரம் இருந்தார்கள். அவனோடு கூட இருந்த பெரிய பணக்காரன், அவனோடு கூட இருந்த வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் ஆண்டவரை சிலுவையில் இருந்து இறக்கினார்கள். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை துணியினாலே சுற்றினார்கள். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அவர்கள்தான் தான் அடக்கம் பண்ணும்படியாய் வைத்திருந்த கல்லறையில அவரை அடக்கம் பண்ணினார்கள். எவ்வளவு ஆச்சரியமான மனிதன், எவ்வளவு ஆச்சரியமா! தான் தனக்கு என் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தான் இப்படிப்பட்ட இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை எழுதுகிறான், என்னிடத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தங்களுக்குரியவர்களை தேடுகிறவர்கள். ஆனால் ஒருத்தன் இருக்கிறான், தகப்பனுக்கு பிள்ளைக்கு தகப்பன் ஊழியம் செய்கிறது போல அவன் எனக்கு ஊழியம் செய்கிறான். வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய்
விசாரிக்கிறதற்கு காரியத்தை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு அவனை போல் மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உத்தம குணத்தை அறிந்து அல்லேலூயா. சில சமயங்களில நாம் கடந்து போகிற சில பாதைகள் ஊழியத்திற்காக கடினமாயிருக்கும். அல்லேலூயா. கடினமாயிருக்கும். சிலரை சுமக்க வேண்டியதிருக்கும், சிலரை தாங்க வேண்டியதிருக்கும், சிலரை ஏங்க வேண்டியதிருக்கும். 4 பேர் ஒருவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கொண்டு போனார்கள். வீட்டண்டைக்கு வந்துவிட்டார். இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஒருவனை வியாதிப்பட்டவனை சுமக்கிறது என்றால் சாதாரண காரியமா? யூரின் மோஷன் எல்லாம் மேலதான் இருப்பான். அவனால நடக்க முடியாது. சரியே, இங்க வந்து பார்த்தா உள்ள போக முடியாது, கூட்டம். கூரைய ஏறி பிரிச்சு அவனை உள்ள இறக்குறாங்கயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஜீவ பாதைக்கு நேராக நடத்துவது அவ்வளவு சுலபமான காரியம். அல்லேலூயா. ஜீவ பாதைக்கு நேராக ஒரு மனிதனை திருப்பி விடுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதிலே பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இருக்கிறது. அதிலே மகிமையும் மேன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆமென். ஆமென். 4வது இடத்தை பேசி முடிக்கிறேன். 4வது இடம், இவனுடைய நேசம் ஆச்சரியப்படுகிற நேசம். அல்லேலூயா. இப்படி ஒருவரை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? ஒருத்தர் சொல்றா, எங்க மனைவி போல ஒருத்தர் இல்ல, இப்ப இல்ல, ஆனா இனிமேல் என் புருஷனை போல ஒருத்தர் இல்ல, என் பிள்ளை போல ஒருத்தர் இல்ல. ஐயோ, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒரு 65-70 வயசுல தான் தெரியும் புருஷன் யாரு, பிள்ளை யாரு, குடும்பம் யாரு. போன் வருது, அந்த கிளவியை சத்தம் போடாம படுக்க சொல்லு. ஆமென். சாப்பிட்டா படுக்க சொல்லு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்ன உங்க சபையில சேர்த்துக்கிடுவீங்களான்னு. 75 வயசு இருக்கு, ரயில்வே டிரைவர். எங்க வந்தீங்கன்னா, என் மருமக வீட்டுக்கு இங்க வந்தேன். ஏன் அவங்க எல்லாம் என்ன சண்டைக்கு வர்றதுக்கா? நீங்க அங்கே படுங்க, சாகுறதுக்கா ஜெபம் பண்ணி செத்து போங்க. இங்க மத்தவங்கள சாவடிச்சிடாதீங்க. செத்து போயிட்டாரு அவரு. 2 நாள்ல பார்த்தா செத்து போயிட்டாரு. பரலோகத்துக்கு போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாசி இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? அவன் ரொம்ப கஷ்டமான உலகம். அவன் சிலர் அழுவாங்க. நான் அந்த பிரதர் போயிருந்தேன் ஒரு சாவுக்கு, இங்க வந்தவங்க தான். அந்த அம்மா என்ன பார்த்து அழுதாங்க. நான் ஏன் நீங்க அழுறீங்க, அவன் போட்டுன்னு கேளுங்க. அவங்க கடந்த 6 மாசமா கஷ்டப்படுறாங்க, ஒருத்தரும் பார்க்கல. இப்ப கடந்த ஐயோ ஐயோ ஐயோ, சத்தத்தை நிறுத்துங்க. ஒண்ணு ஐயோ வேண்டாம், தாத்தாவும் வேண்டாம், அது போட்டோம். நீ அமைதியா இரு. கொஞ்சம் அடக்கம் பண்ற வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சேரு. போ, சந்தோஷமா போ, போயிட்டேன்னு சொல்லிட்டு போ. உண்மைதானே? அது வெளியே எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அது நம்ம ஊர்ல, வெளிநாட்டுல நம்ம ஊர் அப்படி. அங்க இருந்து வரத பார்த்தா தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஓடி வந்து விழுறது பொத்து. பாடி எடுக்கல. அண்ணன் தம்பி 4 பேரும் வெளியே உள்ள கடந்து சண்டை போடுறாங்க. அப்பா எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, எவ்வளவு பணம் வச்சுக்கிறாரு, நகை எவ்வளவு இருக்கு, அங்க சண்டை நடக்குது. பாடி எடுக்கல. இதெல்லாம் என் கண்ணால பாத்துருக்கிறேன். அங்க என்ன சத்தம் கேக்குதுன்னா, வெளியில உள்ளவங்க சொல்றாங்க உள்ள அழுறாங்க. உள்ள அழல, இங்கெல்லாம் வந்து அழணும், பாடி கிட்ட எல்லாம் வந்து அழணும். உள்ள சண்டை நடக்குது பயங்கரமா. இதாயா உலகம், இதாயா மனுஷன். ஆனா நேசம், உண்மையான நேசம் அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காது.
Amen. உண்மையான நேசம் ஹalleluya. எதையும் எதிர்பார்க்காது. இவனுக்கு ஒரு அற்புதம் கூட இயேசுநாதர் செய்யல. ஆமென். Amen. ஒரு மீட்டிங்கையும் போனதில்லை, ஒரு நன்மையும் பார்த்ததில்லை. இவன் வேலைக்காரன் சுகமாகனான்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட இவன் போனதில்லை. ஆமென். ஏன்னா அங்க ஒரு பணக்காரனை பாக்குறோம், இங்க ஒரு பணக்காரனை பாக்குறோம். எதுக்குமே போனதில்லை, எதையும் அவன் எதிர்பார்த்ததில்லை, எந்த மேன்மையும் அவன் எதிர்பார்த்ததில்லை. அடக்கம் பண்ணா வீட்டுக்கு போனான் இருக்கு. ஆமென். Hallelujah. இயேசுநாதருடைய வேலையை அவன் செய்தான், அப்படியே போயிட்டான். எதையும் எதிர்பார்க்க, மனைவி இருக்கட்டும், பிள்ளை இருக்கட்டும், குடும்பம் இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறான். வாலிபத்தில் எல்லாரும் நம்ம நேசிப்பாங்க, வயதானல எல்லாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. வயதான காலங்களிலே நம்ம நேசிக்கிறவர், நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. Hallelujah. ஆமென். Amen. நான்காவது இடம், மறுபடியும் நான் செய்தி வசனத்துக்கு வருகிறேன். அரிமத்திய ஊரானாகிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை நாங்கள் கேள்விப்படும்போது அவன் சிலுவை பக்கமாய் நின்றான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாங்கள் தியானிக்கும் போது ஆச்சரியமான ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். சீமோனை கடந்த வாரத்திலே பார்த்தோம். சிலுவை பக்கமாய் நின்றவன் ஆச்சரியமான மனிதன் ஐயா. கர்த்தாவே, அப்படியா நீர் எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும். நாங்கள் எப்போதும் சிலுவை பக்கம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். அந்த ஜனங்களை ஆசிர்வதி. ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருந்தால் அவர்களை சுகமாக, ஆண்டவரே பலவிதமான நெருக்கத்திலே வந்திருந்தால் அவர்களை விடுதலையாக்கும். வராதவர்களை நினைக்கிறோம், அநேகர் வரவில்லை, அவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களோடு கூட இருப்பீராக. கரத்திலே வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.